ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் குறிப்பாட்டு நம்ம சண்டே எபிசோடு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு, ஆக்சுவலி கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர், அதாவது டாடா மோட்டர்ஸோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து யூகேல பிளான் வச்சுருக்காங்க. இங்கே இருந்து தான் அவங்க யூஎஸுக்கு ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் யூஎஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை இப்போ ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா ட்ரம்ப் வந்து 25% டேரிஃப் போட்டிருக்காரு. அந்த பேசிஸில் இவங்களால பண்ணால் இவங்களுக்கு நிறைய நஷ்டம் வரலாம். அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் முடிவெடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி 4 lakh யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24 யூஎஸ்க்கு இவங்க சேல் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் மூலமாட்டு யூகே பிளான்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23% ஆஃப் த ஜேஎல்ஆர் எக்ஸ்போர்ட் வந்து யூகே பிளான்லேருந்து யூஎஸ்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 25% இம்போர்ட்டட் டேரிஃப் போட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு பெரிய அடி. ஆனால் டாடா மோட்டர்ஸ் வந்து 2008 தான் இந்த ஜேஎல்ஆரை ஃபார்டுட்டு வந்து வாங்கினாங்க. பட் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெம்பரவரியாட்டு தான் இவங்க வந்து இந்த ஷிப்மெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூனால. இதில் வந்து ஃபஸ்ட்டு யூகே பிளானில் ஒரு 38,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி அங்கே யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எலன் மஸ்க் வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட், அதாவது ஜெர்மனிலேருந்து அவர் இம்போர்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஜெர்மனிலேருந்து டெஸ்லாவை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் செல் பண்ணுறாரு. ஆனால் இந்தியாவில் அவருக்கு விற்கிறதுக்கும் அவருக்கு வந்து எம்ப்ளாயிஸ் தேவை, ஒரு ஷோரூம் தேவை. அந்த ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 எம்ப்ளாயிஸ் தேவைப்படும். அது மாதிரி தான் யூஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட் அடைவாங்க. அங்கேயும் பிரச்சனை வரும். இனி அந்த எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி யூனியனுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது யூஎஸில் இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு போகும். ஸோ இது வந்து இந்த டேரிஃப் இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது. இது அமெரிக்காவுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்து இவங்க டெம்பரவரியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஃபேக்ட்ரியை வந்து யூஎஸுக்கு ஷிஃப்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது டாடா மோட்டர்ஸ் தான் முடிவு சொல்லணும். பட் இப்போதைக்கு அவங்க சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சுருக்காங்க யூகேலேருந்து யூஎஸுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறத. இது டாடா மோட்டர்ஸ் ஜேஎல்ஆரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாடா மோட்டர்ஸு மார்ச் 28 வரைக்கும் அந்த ஷேர் வச்சுருந்தவங்க ஓட்டிங் ரைட்ஸ் மே 6 நடக்கிற ஓட்டில் வந்து ஓட் ரைட்ஸ் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ஓட்டிங் ரைட்ஸுக்கு மட்டும்தான் அந்த எலிஜிபிள் டேட்டு. பட் ஆக்சுவலி அந்த ஸ்ப்ளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸ்டில் வந்து நீங்கள் டாடா மோட்டர்ஸ் வாங்கினா கூட அந்த ஸ்ப்ளிட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா அவங்க ரெக்கார்ட் டேட் இன்னும் சொல்லலை டாடா மோட்டர்ஸில். எனக்கு தெரிஞ்சு அது வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரில. பட் இப்போ வாங்கினா கூட டாடா மோட்டர்ஸுக்கு அந்த டீமர்ஜரில் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓட்டிங் ரைட்ஸுக்கான எலிஜிபிள் தான் மார்ச் 28 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ என்கிட்ட வந்து 300 டாடா மோட்டர் ஷேர் இருக்குது, 818 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்கியிருக்கிறேன். அவர் வந்து அக்டோபர்லேருந்தே ஷேர் வச்சிருக்கிறாரு போல். ஆக்சுவலி நான் வந்து ஓட்டு போடணுமா, இல்லை நான் ஓட்டு போட அன்னைக்கு மறந்துட்டோம்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. எனக்கெல்லாம் நிறைய நான்லாம் இது வரைக்கும் எந்த கம்பெனிஸுக்குமே பெருசாக ஓட் போட்டதே கிடையாது இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் வரும்போது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஓட்டு போடுறது மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிக அளவில் ஸ்டேக் வச்சுருப்பாங்க, அவங்க தான் அதிக அளவில் கன்ஃபார்மாக போடுவாங்க. நாலாம் பெருசு அந்த ஓட்டு அதெல்லாம் வந்து கன்ஃபார்மே கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஜைடஸ் அண்ட் நாட்கோ வாங்கலாமான்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி என்ன கேட்டால் என்னென்னா, இனி வந்து நெக்ஸ்ட்டு 10 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர இருக்குது. அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. ஜைடஸும் சரி நாட்கோ ஃபார்மாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் இருக்குது. என்ன கேட்டால் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஒரு 50 ரூபா 100 ரூபா இறங்குனா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ரிசல்ட்ஸை பார்த்துட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களோட முடிவு எடுங்க. ஏன்னா நாட்கோ ஃபார்மாக வந்து சீப்பாக தான் இருக்குது, இப்போவே யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் சொதப்புறாங்க, ஷேர் ப்ரைஸ் ஒரு 100-50 ரூபா விழுந்துனா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸே டிசைட் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஜைடோஸும் அதே மாதிரி தான் 834 ரூபா வந்துச்சு. அதாவது ட்ரம்ப் வந்து நான் டேரிஃப் எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. கடைசியில் செமிகண்டக்டருக்கும் ஃபார்மாக்கும் நான் டேரிஃப் விரைவில் போடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் 834 ரூபா வந்து 868 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, எகெயின் பூம் ஆயிருக்கு. ஜைடோஸும் அதே மாதிரி தான், நீங்கள் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. இதான் என்னோட கருத்து இந்த 2 ஃபார்மா ஸ்டாக்ஸ்லையுமே. பட் ரெட்டிஸ் அண்ட் நாட்கோ ஜைடஸ் இந்த 3மே ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் அவங்களோட Q1 ரெவன்யூ வந்து சொல்கிறாங்க ரெக்கார்ட் ரெவன்யூ. விச் மீன்ஸ் ஐஃபோனோட அசம்பிளராக இருக்கிற கம்பெனி தான் அந்த ஃபாக்ஸ்கான். 24.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $1.64 trillion, அதாவது ரெவன்யூ வந்து $49.5 billion, $1.64 trillion அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே இவங்களோட Q1 ரெவன்யூ சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரெவன்யூ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்மெண்ட்டில் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்ததுனால இதை பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் மிகப்பெரிய அசம்பிளிங் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கானோட ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஐ திங்க் ஸ்ரீபெரும்புத்தூர்னு நினைக்கிறேன். அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் அங்கே நிறையா இருக்குது. குறிப்பாட்டு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, ஐஃபோன்ஸு, இது வந்து இந்த இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் பார்க்கும்போது
ஃப்ளாட்டாக தான் இருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்போட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்னு தெரில. பட் இவங்க வந்து இட் டிட் நாட் எலாபரேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இந்த ஷஷாங்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுதான் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. அதுவும் ஃபாக்ஸ்கான் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சைனா மேலே டேரிஃப்னு பார்த்தீங்கன்னா 34%. இது வந்து டோட்டலாட்டு பார்க்கும்போது 54% வருது. அங்கே அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 32% டேரிஃப் வந்து தைவானுக்கும் போட்டிருக்காரு. ஏன்னா ஃபாக்ஸ்கானோட ஃபேக்ட்ரி வந்து பல்காட்டு அங்கே தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு தைவானில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் 76% மேலே போச்சு. பட் இந்த வருஷத்தில் ஒரு 17% கீழே விழுந்திருக்கு. எல்லாமே ட்ரம்போட டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. ஃப்ளிப்கார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட குயிக் காமர்ஸ் ஃபுட் பிரிண்ட்டை வந்து 14 சிட்டிஸில் 200 டார்க் ஸ்டோராட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஸ்டோர்ஸ் இருக்குது. இன்னும் 14 சிட்டிஸில் நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. 10 to 15 மினிட்ஸில் இந்த டெலிவரிஸை இருக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஹவுஸ் ஹோல்ட் எசென்ஷியல், ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ், பர்சனல் கார் ப்ராடக்ட்ஸு, கிராசரிஸ் இதெல்லாமே 10 to 15 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இது ஃப்ளிப்கார்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். ஆக்சுவலி April 1 ஏப்ரல் ஃபுல். நானும் நிறைய பேரை ஏமாத்தினேன், நீங்களும் நிறைய பேரை ஏமாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேரை ஏமாற்றவும் முடியல. பட் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, இது இன்னைக்கு தான் என் கண்ணில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாரன் பஃபட் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட டெஸ்லாவை $1 trillion கேஷ் மூலமாட்டு அக்யூசியேஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு. இது வந்து பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு நானும் ஃபஸ்ட்டு நம்பிட்டேன். ரெண்டாவது உள்ள ஆர்டிகிளை திறந்து பார்த்தா அது வந்து ஏப்ரல் ஃபுல் டே ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ பெரிய அளவில் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி விட்டுருக்குது. டெஸ்லாவை $1 trillion கேஷுக்கு இவர் வாரன் பஃபட் கேஷ் மூலமாட்டு அக்யூசியேஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் டே ப்ராங்காக இருந்திருக்கு. ஓவராலாட்டு இது வந்து வாரன் பஃபட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவருக்கு 94 இயர்ஸ் ஆகுது. டெஸ்லாவை வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்கன்னு வந்திருந்தது. அது ஏப்ரல் ஃபுல் டே ப்ராங்க்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் இவங்க காக்னிசன்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேஜ் கொண்ட ஒரு கேஸஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் March 31 சப்மிட் பண்ணியிருக்காங்க. நியூ ஜெர்சி, டலாஸ், டெக்சாஸில் இருக்கிற யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே மாறி சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காக்னிசன்ட் வந்து அவங்களோட ஹெல்த் கேர் பிஸ்னஸை வந்து மார்க்கெட் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி, ட்ரைசெட்டோவில் வந்து சில சீக்ரெட் கோடை வந்து இன்ஃபோசிஸ் தப்பாக பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி காக்னிசன்ட் வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாறி பண்ணுறாங்க. கோர்ட் என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் கவர்மெண்ட் கம்பெனி தான் நினைக்கிறேன், ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு டிஃபென்ஸ் பேஸ் கம்பெனி தான். 40 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டல் இன்கம் 1586 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 295 கோடி பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ், குறிப்பாட்டு அடுத்தது லெகசி இஷ்யூஸ் இது மாதிரி இருந்ததுனால இவங்க வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு இருந்தது. 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் பாதைக்கு வந்திருக்காங்க. ஸோ 36% இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. இது வந்து ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் அந்த கம்பெனியோட நேமு. வால்சோகன் கொடுத்த அப்டேட் ஒரு $580 million வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அர்ஜென்டினாவில். ஸோ இது மூலமாட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நியூ ட்ரக் எல்லாமே சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கிச்சோ பிளானில் வந்து அர்ஜென்டினாவில் 2027 வந்து நியூ மாடல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வால்சோகன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்னிசண்டை சேர்ந்த 2 ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கார்டன் கார்பன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவன் ஸ்வெட்ஸ், இவங்க 2 பேர்த்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேஷன் கேஸ் இருந்திருக்கு. ஐ திங்க் பிரைபரி அலிகேஷன் தான். இவங்க 2 பேருக்கு மேலே இருந்த கேஸோட வேல்யூ பார்க்கும்போது $3.6 million. ஆனால் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் வந்து இந்த பிரைபரி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஃபேப்ரிப்ரஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஜெர்சி யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 இதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் மேலேயுமே இந்த பிரைபரி கேஸுக்கான எந்த சார்ஜஸ் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையுமே விடுவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டீலோட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்சல்டன்சி கம்பெனி. இவங்க வந்து லே ஆஃப் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கான்ட்ராக்டில் $372 million லாஸஸ் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டை இவங்க $1 trillion தான் குறைச்சிட்டாங்க. ஏன்னா 2026க்கு ஆனுவல் பட்ஜெட் $2 trillion இருந்தது, இப்போ $1 trillion குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லே ஆஃபும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிலாய்டி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த லேண்ட் ரோவர் ஜாகுவார் ப்ரெஷர், அதாவது யூஎஸ் எக்ஸ்போர்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதை பற்றி பெருசாக பயப்படவே இல்லை.
ஏன்னா எனக்கு ஃபியர்னஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ $5 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைப் அவுட் ஆயிருக்குது. COVID-19 பேண்டமிக்கு அப்புறம் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கால்ஃப் விளாட போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஜாகுவார் லேண்ட் ரோவர் இப்போ பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சைனா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மார்க்கெட் கிராஷுக்கு. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சைனா ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. இப்போ இவரோட தவறான கொள்கைகளால் பிரச்சனைகள் வருது. இதை வந்து நீங்கள் மறுசுழற்சி பண்ணுங்க, அதாவது இந்த டேரிஃப் எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனால் பட் சைனாவும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 34% அவங்களும் டேரிஃப் போடுறாங்க அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு. யூகே ப்ராடக்ட்ஸுக்கு 10% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸோட பிரசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெட் வந்து ரேட்டை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. பட் ஃபெடரல் ரிசர்வோட கவர்னர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில. ஐ திங்க் போவல் நினைக்கிறேன். அவர் என்ன முடிவு ஜெரோம் போவல் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரில. சைனாவும் அடிஷ்னல் 34% டேரிஃபு. இந்தியா அந்த ட்ரேட் டீல் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதுவும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரில. இட்டாலிய எக்கனாமிக் மினிஸ்டரும் இவங்களுக்கு கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. வியட்நாம் என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட்ட வைக்கிற கோரிக்கையும் இதுதான், எங்களுக்கு 0 டேரிஃப் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மேலே 26% டேரிஃப் போட்டிருக்காரு. இந்தியா கவர்மெண்ட் தரப்புல இருந்தேயும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்லா வந்து இந்தியாவோட இவி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறது இவி மார்க்கெட்டுக்கு ஒரு க்ரோத்தாக இருக்குமே தவிர எங்களுக்கு அது காம்படிஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லி பிஎம்டபிள்யூவோட சிஇஓவாக இருக்கிற விக்ரம் பாவா வந்து அப்டேட் கொடுக்குறாரு. இந்தியாவில் அவங்களுக்கு 2 பிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிஎம்டபிள்யூ, இன்னொன்று வந்து மினி அப்படிங்கிற பிராண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் இவங்க 646 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டலாட்டு எலக்ட்ரிக் கார்ஸ் இந்தியாவில் 1249 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 15% க்ரோத் கான்ஸ் இருக்குது டோட்டல் சேல்ஸில். அப்போ பிஎம்டபிள்யூக்கு வந்து டெஸ்லா காம்படிஷனாக வராது அப்படின்னு சொல்லி பிஎம்டபிள்யூ தரப்புல வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரம்போட டாரிஃப் ரிலேட்டட் இஷ்யூனால இந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர் கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸுக்கு எல்லாமே பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 25% 2 செஷனில் மார்க்கெட்டில் கொலாப்ஸ் ஆகிருக்கு இந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ். பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு நாள் 18% விழுந்திருக்கு, அடுத்த நாள் 7% விழுந்திருக்கு, 25% காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் அப்பரல் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், கேபிஆர் மில் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டில். பட் ட்ரம்ப் வந்து விரைவில் ஏதாவது முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். வியட்நாமில் 5 ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. பங்களாதேஷில் 9 ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவிலே வச்சுருக்காங்க இந்த பேர்ல் அப்படிங்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஏப்ரல் 29 நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோவாக இருந்தது எட்டர்னல் லிமிட்டடாட்டு நேம் மாற்றினாங்க. அதில் சிஓவாக இருந்த ரின்ஷுல் சந்திரா வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஏப்ரல் 5 ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏப்ரல் 7 ஸ்டெப் டவுன் ஆவாருன்னு சொல்கிறாங்க. இது ஜொமேட்டோவில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சண்டே எபிசோட் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.